ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச அதுலேயும் சூப்பரான ப்ரோட்டீன் ரிச் ஈவினிங் ஸ்நாக் எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். நான் இன்றைக்கி இந்த ஈவினிங் ஸ்நாக் செய்யறதுக்காக கருப்பு கொண்ட கடலை யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கருப்பு கொண்ட கடலையை நம்ம முதல் நாளே ஊற வச்சுக்கணும். முதல் நாளே நம்ம ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் டே செய்யும்பொழுது தான் நல்லா அந்த சுண்டல் வேகும். அதனால் மினிமம் 6 to 8 ஹார்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதை குக்கரில் போட்டுட்டு 6 to 8 விசில்ஸ் வச்சு எடுத்திருக்கேன். நல்லா சாஃப்டாக பாயில் ஆகியிருக்கு. இந்த சுண்டல் வேக வைக்கும் பொழுதே நம்ம கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் சுண்டலில் கொஞ்சம் உப்பு ஏறும். இப்போ நம்மளுடைய சுண்டல் ரெடியாக பாயில் ஆகியாச்சு. அடுத்து தான் நம்ம இந்த சுண்டலை தாளிச்சிக்கலாம். கடாய் வச்சுக்குவோம். கடாயில் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம சுண்டல் சாப்பிடும்பொழுது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா ஆயிலில் பொரிஞ்சிடட்டும். அப்போ தான் நமக்கு க்ரன்ச்சினஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னா சாஃப்ட் ஆகிடும். அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதெல்லாமே ஆட் பண்ணலாம். இப்போ இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யறதுக்காக நான் 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன், 2 க்ரீன் சில்லிஸ் அண்ட் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக கருகாப்பில் இலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை இது எல்லாமே நம்ம போட்டு வணக்கிடலாம். இந்த இஞ்சி பூண்டு நம்ம பேஸ்ட் போட்டோம்னா அதனுடைய டேஸ்ட் வேறு மாதிரி ஆகிடும். அதனால் ஜஸ்ட் க்ரஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஆனியன் அண்ட் க்ரீன் சில்லி நல்லா வணங்கி வந்துடட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போது நம்ம காரத்துக்கு ஆல்ரெடி 2 க்ரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே நம்ம கொஞ்சம் கரம் மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போது நமக்கு நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் நேரம் ஆயிலையே வணக்கி கொடுத்துருவோம். அப்படி இல்லைன்னா நமக்கு இந்த சில்லி பவுடர் நிறைய ரா ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் ஆயிலில் கொஞ்சம் நல்லா வணங்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பாயில் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிற இந்த கருப்பு கொண்டைக்கடலையை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாயில் பண்ண கொண்டைக்கடலையை இது கூட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கலக்கி கொடுத்துருவோம். கூடவே கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதனுடைய ஆயில் எல்லாமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகியிருக்கு. நல்லா பளபளப்பாகவும் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம திருகி ரெடியாக வச்சுருக்கிற தேங்காயை ஆட் பண்ணிப்போம். இந்த சுண்டலுக்கு மெயினே இந்த தேங்காய் பூ தான். நிறைய தேங்காய் பூ அண்ட் ஆனியன் போடும்பொழுது தான் நல்ல டேஸ்ட்டாகவும் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த தேங்காய் போட்ட உடனேயே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்போ தான் நமக்கு அந்த தேங்காயோடைய அந்த ஃப்ரெஷ் டேஸ்ட் கிடைக்கும். அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி ஆயாச்சு. கண்டிப்பாக இதை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி கடலைப்பருப்பை வேக வச்சு கூட தாளிச்சு எடுக்கலாம். அதுவும் நல்ல டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னும் சூப்பரான ரெசிபீஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காத்துருங்க. டாட்டா, பை பாய்.